பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெவ்வேறு நாடுகளில் ஐரோப்பியன் யூனியனில் அவர்கள் ஆபீஸ் வச்சிருக்கிறார்கள். பல்வேறு நிறைய காசு செலவழித்து அதில் வேலை செய்வர்கள் பல்வேறு உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் படித்த PhDகள் அவர்கள் எப்படி தங்களுடைய மனசாட்சியை சாகடித்து இலங்கை அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்குறார்கள் என்ற கேள்வி எனக்கும் இன்றும் தொடர்ந்து ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் அதுக்கு ஒரு விடையை கண்டுபிடிக்கவில்லை நான். ஆனால் பல்வேறு விதமான காசு அவர்களுடைய இருக்கிறது. அரசாங்கம் அது இயங்குவது போல் நாங்கள் இயங்குவது சிக்கல் தான். இருப்பினும் பல்வேறு விதமான எதிர்ப்பு சக்திகள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. பல்வேறு விதமான எதிர்ப்பு சக்திகளை ஒன்றிணைக்கும் முயற்சிகளில் நாங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு அதிகாரம் என்பது அதிகாரம் தளமானது. அதிகாரத்தை எதிர்ப்பது என்பது சிக்கலானதுதான். அந்த அதிகாரத்தை எதிர்க்கவே முடியாது என்று சொல்லி ஒரு பிரச்சாரம் நீண்ட காலமாக நடந்து வந்தது. அது ஒரு பொய் கதையாகி போனது. உங்களுக்கு தெரியும், எகிப்து, துனிசியா போன்ற நாடுகளில் புரட்சி வெடித்து அந்த அதிகாரங்கள் தூக்கி எறிக்கப்பட்டது. அந்த ஒட்டுமொத்த மக்கள் சக்தியை திரட்டுவது என்பது ஒரு சிக்கலான விஷயம். அது திரட்டும் போது அதிகாரம் பலமற்றதாக போய்விடும். அந்த திசையை நோக்கித்தான் நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நோக்கி இப்ப நான் சொல்லும் போது ஒட்டுமொத்த மக்களை திரட்டுவது என்பது தமிழ், சிங்கள, முஸ்லிம், மலையக மக்கள் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னு சொன்னா சிங்கள மக்கள் மத்தியிலையும் நீங்க பாத்தீங்கன்னா போர்டர் கிராமங்களில் பாத்தீங்கன்னா கிழக்கு பக்கங்களில் முஸ்லிம் மக்களுக்கு எதிரான தாக்குதல்களை தூண்டுவதற்கான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. தற்போது அங்குதான் ராஜபக்சக்கு மிகுந்த கூடிய ஆதரவு ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் கடந்த தேர்தல் முடிவுகளை வைத்து பார்த்தால் தெரியும். மற்ற இடங்களில் அவர்களுடைய ஆதரவு குறைந்து கொண்டு செல்கின்றது. அப்ப அந்த குறையும் ஆதரவுகள் சிந்திக்கின்ற மக்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒரு பலத்தமா எதிர்ப்பை உருவாக்குறது நோக்கி நகர்தல் நாங்கள் வேண்டும். இந்த இடத்தில் நீங்கள் குறிப்பிட்ட இந்த தமிழ் தரப்பு சம்பந்தமான சொன்னீங்கள் அல்லவா, அவர்கள் எப்படி இந்த யுத்த திட்டங்களை இல்லாமல் செய்வது பற்றி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. இது ஒரு மிக பிரச்சனையான விஷயம். இதை பற்றி நாங்கள் குறிப்பாக தனிப்பட்ட ரீதியிலும் ஒரு தமிழ் ஒருங்கமைப்பு தமிழ் சோட்டாட்டி சார்பாக இயங்குவது மட்டுமின்றி ஒரு தனிப்பட்ட எழுத்தாளர் ரீதியில் நான் தொடர்ந்து எழுதி கொண்டு வருகின்றேன். இது காரணம் என்னன்னு சொன்னால், இவர்கள் நினைக்கிறார்கள். உதாரணத்துக்கு குறிப்பாக இந்த பரிந்துரையை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த பரிந்துரையில் நீங்கள் முன்பு தேவனோடு பேசும்போது குறிப்பிட்டது போல் இலங்கையில் புலிகள் யுத்த குற்றம் செய்ததை பற்றியும் குறிப்பிட்டிருக்கு. நாங்கள் தமிழர்கள் மூலமாக பல்வேறு எவிடன்ஸ் நாங்கள் இந்த யுஎனுக்கு அனுப்பி வச்சோம். இந்த விசாரணை இதுக்குரிய ப்ரிப்பரேஷன் நடந்து கொண்டிருந்த போது அப்ப அதன் எங்களுக்கு கிடைத்த இதுகளின்படி எனக்கு தெரிந்த தனிப்பட்ட ரீதியில் தெரிந்த அளவின்படி புலிகள் சுட்டுத்தான் இருக்கிறார்கள் மக்கள் மேல் என்றது அது ஒரு விஷயம். நாங்கள் ஒரு மனித உரிமையை பற்றி பேசுவோர்கள் எந்த ஒரு தமிழுக்கு ஒரு சாதாரண மகனுக்கு சுடப்பட்டதை நாங்கள் எதிர்க்கத்தான் வேண்டும். அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த மாபெரும் படுகொலையை செய்த அரசாங்கத்துக்கு இணையானது அல்ல அது. நாங்கள் ஒரு உயிரை நாங்கள் கொச்சப்படுத்தி நாங்கள் செத்த உயிர்களுக்கான கணக்கை வச்சு நான் ஒரு கணித ரீதியாக பேசவில்லை. இருந்தாலும் ஒரு அரசியல் ரீதியாக இந்த இலங்கை அரசாங்கத்தின் மாபெரும் படுகொலையை புலிகள் சுட்டார்கள் என்ற ஒன்றை வைத்து எதிர்க்கிறார்கள். இதை வைத்துக் கொண்டு நீண்ட காலமாக புலிகளுக்கு எதிராக இயங்கிய புலியெதிர்ப்பு மையத்தை ஒன்று திரட்டுறதில் மிகப்பெரும் வெற்றி கொண்டிருக்கிறது இலங்கை அரசு. இலங்கை புலிகளுக்கு எதிராக இயங்கிய உதாரணம் நீங்கள் குறிப்பிட்ட விநாயகமூர்த்தி முரளிதரனாக இருக்கலாம், அல்ல பல்வேறு சக்திகள் புலிகளுக்கு எதிராக இருந்த எல்லா சக்திகளையும் வெற்றிகரமாக ஒன்று திரட்டி இருக்கிறது இலங்கை அரசு. அது தமிழ் ஆட்கள் நிறைய பேர் அதில் இருக்கிறார்கள். விநாயகமூர்த்தி முரளிதரன் SLP ஜனாதிபதியின் கட்சியின் 2வது வைஸ் பிரசிடென்ட் நினைக்கிறேன், உபதலைவர் அவர் உபதலைவராயும் இருக்கிறார். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு இனவாத கட்சிக்கு உபதலைவராக ஒரு தமிழர் இருந்த என்ற வரலாறு இதுதான் முதல் தடவையான வரலாறு. மட்டுமல்ல ஒரு மிகப்பெரிய ஜெனோசைட், தமிழர்களுக்கு மத்தியிலான ஒரு ஜெனோசைட்டை முழுவதாக ஒதுக்கிற ஒரு மிக மோசமான ஒரு பிரச்சார பீரங்கியா இருக்கிறார் அவர்களுக்கு. ஆனால் அவருடைய கதையை யாரும் கேட்பது என்று நான் நினைக்க முடியாது. ஏனென்றால் மக்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தருடைய நிலையையும் இன்றைக்கு மக்களுக்கு அவ்வளவு முட்டாள்கள் அல்ல. ஆனால் மக்களுக்கு இன்றைக்கு பேச்சு உரிமை இல்லை என்ற அர்த்தத்தில் இந்த விளையாட்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பயன்படுத்தி இன்னொரு விதமான இன்டெலக்சுவல் லெவல்லையும் ஒரு விதமான பிரச்சாரம் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், இந்த இலங்கை அரசாங்கத்தை பற்றி பேசுபவர்கள் புலிகளுக்காக இலங்கை அரசாங்கத்தை பற்றி கடுமையாக விமர்சிப்பவர்கள், எங்களை போல் கடுமையாக விமர்சிப்பவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் புலிகளுக்கு ஆதரவானவர்கள். அதனால் அவர்கள் பயங்கரவாதத்துடன் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள்
ஏதோ ஒரு விதத்தில் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் என்ற மாதிரியான ஒரு போக்கு. மற்றது இந்தியாவில் வந்து நாங்கள் போர் நடந்த போது, நாங்கள் போருக்கு எதிரான போர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கடும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது இந்திய அரசுடன் கூட்டில் இருந்த சிபிஐ முதலான கட்சிகள் வந்து அந்த எதிர்ப்பு, நான் முன்பு சொன்னபோது எதிர்ப்பை மட்டுப்படுத்த சிபிஎம் முதலான கட்சிகள், முக்கியமாக சிபிஎம் மட்டுப்படுத்துவதற்காக அவர்கள் தேடி பிடித்தார்கள் புலிகள் செய்த கொடுமைகளை பற்றி. புலிகள் வந்து முஸ்லிம் மக்களை வெளியேற்றிய போது எதிர்ப்பு ஏற்படாத ஒரு பிரச்சாரம் போரின் போது மிக பெரிதாக நடத்தப்பட்டது இந்திய தமிழ்நாட்டில். அதற்கு கருணாநிதி இருந்தார எல்லாரும் வந்து அது பிள்ளைதான், அப்படி எல்லாம் செய்யக்கூடாதா, நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன ஜெயலலிதா விட்ட ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சரி. அதன்படியில் புலிகள் அழிக்கப்படுவது ஓகே, புலிகள் கொல்லப்பட வேண்டியது சரிதான், ஆனால் நாங்கள் மக்களை காப்பாற்றுவோம் என்று பம்மாத்து கதை. அதை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு வந்து யுத்தம் ஒரு தீர்வு அல்ல, யுத்தத்தின் மூலம் புலிகளை ஒழிப்பது வந்து தீர்வே அல்ல. அப்படி ஒரு படுகொலையை செய்துதான் ஒரு தீர்வை கொண்டு முடியும் என்று இவர்கள் பிரச்சாரம் செய்தது போல் ஒரு முக்குத்தனம் இருக்கவே முடியாது. அப்ப அதை நாங்கள் ஒரு இன்டெலக்சுவல் ரீதியாக ஒரு புத்திஜீவித தளத்தில் மிக 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 தன்மையாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தருணம் இருக்கின்றது. இது வந்து திட்டமிட்டதில் அரசு முடுக்கிவிட்டது ஒரு பக்கம் இருக்க, இது வந்து இந்திய தமிழ்நாட்டு தளத்தில் இருந்தும் நடைபெறுகிறது. அதில் பல்வேறு இலங்கை எழுத்தாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்களை ஒரு புத்திஜீவிதாக காட்டிக்கொள்ளலாம் இதன் மூலமாக என்ற ஒரு அட்வான்டேஜையும் எடுக்கிறார்கள். அவர்களில் பலர் இலங்கை அரசாங்கத்தையும் எதிர்ப்பவர்கள், ஆனால் அவர்கள் இதை முக்கியப்படுத்துவதன் மூலம் தாங்கள் ஒரு புத்திஜீவல் என்று நினைக்கிறார்கள். இது ஒரு மிக மோசமானது. இன்று நடந்திருக்கும் படுகொலை என்றது வந்து சர்பனிகா மூமெண்ட் என்று சேனல் 4 அந்த யுஎனுக்கு பொறுப்பாக இந்திய இலங்கையில் இருந்த ஒரு போர் டைம் காலத்தில் இருந்தவர் குறிப்பிட்டது உங்களுக்கு தெரியும். அது 95ஆம் ஆண்டு மோசமான படுகொலை செய்யப்பட்டது, ஜெனோசைட். இப்ப இவர்கள் கொஞ்சம் கூட தமிழ் பொறுமையாக சிந்தித்து பார்ப்பதில்லை. ஒரு 1-2 கிழமைக்குள் 3 கிழமைக்குள் ஒரு கிட்டத்தட்ட 40,000-50,000 மேற்பட்ட மக்கள் மிக மோசம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இவர்கள் யோசித்து பார்க்க மறுக்கிறார்கள். இதை மறுத்து பகை மறைப்பு செய்வோம், நாங்கள் பேசுவோம் என்று சொல்ல முடியாது. இவர்கள் இன்று வரைக்கும் செத்தவர்களுடைய அத்தனை பேரும் தெரியாது, இன்று வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறவர்களின் பெயர்கள் தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி மக்கள் மறக்க முடியும்? இவர்கள் வடக்கில் மக்கள் மத்தியில் பேசி பார்க்க வேண்டும். இது மாதிரியான பிரச்சாரத்தை நாங்கள் தூண்டிவிட வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு இந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு நாங்கள் இந்த பேசிக்காக இந்த மாதிரியான கருத்து சார்ந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டிய ஒரு தேவையும் இன்றைக்கு முக்கியமாக இருக்கிறது. முக்கியமாக தமிழ்நாட்டில் இப்ப டயாஸ்பராவில் வந்து புலம்பெயர் மக்கள் மத்தியில் வந்து இது வேற விதமான ஒரு கருத்துரையாடல் நிகழ வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு இருக்கிறது. இது நான் முதல் சொன்னது தமிழ்நாட்டின் மக்களுடைய ஆதரவு இல்லாமல் நாங்கள் இந்த பிரச்சாரங்களை செய்வது மிக மிக கஷ்டம். அவருடைய மக்கள் ஆதரவு நிறைய இருக்கிறது. அது சரியான வகையில் நாங்கள் அந்த மக்கள் ஆதரவை திரட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதை நான் நினைக்கவில்லை நெடுமாறன் ஐயாவை வச்சோ அல்லது அதாவது அரசியல் ரீதியான மிக ஒரு உலக அளவில் அரசியல் ரீதியான தெளிவில்லாத ஒரு இயக்கங்களை வைத்து அங்கு திரட்ட முடியும் என்று நான் நினைக்கவில்லை. அவர்கள் வந்து கருணாநிதிக்கோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் அதிகாரம் சார்ந்து இயங்குவர்களுக்கு அடிபணியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த நிலையில் ஒரு மிக தெளிவான ஒரு வீரியமான ஒரு போராட்ட சக்தி ஒரு பல தளங்களில் இயங்க வேண்டிய தேவை இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதே போல் இங்கு வெளிநாட்டில் பாத்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் அந்த பிரச்சனை இல்லை. மக்களுக்கு வந்து இங்கு வெளிநாடுகளில் மேற்கில் இருக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கு வந்து நன்றாக தெரியும் நடந்த பிரச்சனை. அவர்களுக்கு தெரியும் இலங்கை அரசாங்கம் என்ன, புலிகள் என்ன என்றது தெரியும். ஆனா இன்று வந்து நாங்கள் வந்து புலிகள் செய்த தவறை இல்லை, அவர்களும் தவறை செய்யவில்லை என்று சொல்லித்தான் நாங்கள் பேசணும். இல்லை என்று சொன்னால் நான் தமிழ் தேசியத்துக்கு எதிர்ப்பு, அதனால் இவர்கள் ஒதுக்கி வைக்க வர வேண்டியது, அந்த மாதிரியான அர்த்தத்தில் பேசுவது அது குறைந்து கொண்டு வருகிறது. அது அதற்கு அர்த்தமும் இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. அதுக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் நகர வேண்டியது காரணம் என்னவென்று சொன்னால், இங்கு எப்படி இளைஞர்களுக்கு அதாவது முக்கியத்துவம் கொடுத்து இங்கு நாங்கள் போராடுவது என்று சொன்னால், உதாரணத்துக்கு இங்கிலாந்தை எடுத்துக்கொள்வோம். இங்கிலாந்தில் போராடுவது என்று சொன்னால் இங்கிலாந்தில் நடக்கின்ற பிரச்சனை இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும். இங்கு வந்து நாங்கள் 1.5 லட்சம் மக்கள் வந்து தெருவில் நின்ற போது கூட பெரும்பான்மையான ஊடகங்கள் எந்த மதிப்பும் கொடுத்து அதுக்குரிய நியூஸை போடவில்லை, அதுக்குரிய செய்தியை வெளியிடவில்லை. அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. அத்தனை மக்கள் வந்து ஒரு தனி கம்யூனிட்டியில இருந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. அது வந்து இங்க இருக்கும் தொழிலாளர்கள் வரலாற்றில் பதியப்படும் இனி வரும் காலங்களில். ஆனா இருந்தாலும் ஊடகங்கள் வந்து அதை கண்டுகொள்ளவில்லை.
அதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கின்றது. அதுக்கு பின் ஒரு வர்க்க அரசியல் இருக்கின்றது. அப்ப இதை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளாமல், இது எப்படி எந்த தளங்களில் இயங்குகிறது என்று தெரிந்து கொள்ளாமல் நாங்கள் இங்கு அரசியல் செய்ய முடியாது. அதே போல் இங்கு இன்றைக்கு பல்வேறு விதமான போராட்டங்கள் வெடித்துக் கொண்டிருக்கின்றன. பல்வேறு இளைஞர் அமைப்புகள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பல்வேறு ஆன்டி கட்ஸ் யூனியன் அப்படி நிறைய அரசியல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த அரசியல்களுடன் இயங்காமல் நாங்கள் தனித்து இயங்குவது எங்களை பலவீனப்படுத்துமே தவிர ஒரு விதத்திலும் பலப்படுத்தாது. நாங்கள் ஒரு நாளைக்கு ட்ரேட் யூனியன் சம்பந்தமாக ஒரு 500,000 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் மார்ச் பண்ணும் போது, அவர்களுடன் சேர்ந்து 1,00,000 மக்கள் மார்ச் பண்ணும் போதுதான் இங்க இருக்கும் அரசாங்கம் மிகவும் பயப்படும். இவர்களை ஏதாவது செய்துதான் ஆகும் என்ற ஒரு பிரஷர், ஒரு அழுத்தம் என்பது கெஞ்சி கேட்பதல்ல. எமது உரிமையை நாங்கள் போராடி வெல்வது. அழுத்தம் என்பது கெஞ்சி கேட்பதில்லை. நாங்கள் போய் அங்க இந்த பார்லிமெண்ட்டுக்கு முன்னால் நின்று சத்தம் போட்டு காட்டி இவர்கள் செய்யக்கூடியதையும் செய்திருக்க மாட்டார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்ததுதானே. அப்ப நாங்கள் இவர்கள்ட்ட கெஞ்சி கேட்டு ஏதாவது கதைச்சு பேசி வெல்லுவோம் என்றெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. எங்களுடைய உரிமையை நாங்கள் அடித்து தான் கேட்க வேண்டும். இன்றைக்கு இந்த அரசாங்கம் இருக்கு, நாளைக்கு இன்னொரு அரசாங்கம் பெறும். நாளைக்கு அவர் போக்ஸ் என்று தெரிந்தானே உங்களுக்கு. அவர் என்று சொன்னா அவ்வளவு தான் ராஜபக்சே இந்த வடிவா நல்ல ஆயுத பலத்தோட வடிவா போகலாம். அப்படியான ஒரு சிச்சுவேஷன் தான் நாங்கள் எதிர்கொண்டோம் என்றதை யதார்த்த ரீதியாக சரியாக புரிந்து இயங்க வேண்டிய தேவை இங்கு டயஸ்பரா மக்கள் மத்தியில் இருக்கின்றது. நீண்ட நேரம் உரையாடி விட்டோம். பார்ப்போம். அதாவது நேயர்கள் விசேடமாக உரையாடுகின்ற பொழுது மீண்டும் ஒரு முறை இணைக்க வேண்டும் என்று ஏற்பட்டால் நான் உங்களை இணைத்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் பல விடயங்களை, அதாவது சர்வதேச பிராந்திய அரசியல் மற்றும் பொருளாதார நலன்கள் மற்றும் இங்கிலாந்து சார்ந்த முறைமைகள், இவ்வாறு உறவுகளை பேணுவது என்ற பல்வேறு விடயங்களை கூறியிருந்தீர்கள். உங்களுக்கு நேயர்கள் சார்பிலும் GTBC Global Tamil News.net சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பங்கு பெற்று சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தமைக்கு நன்றி. அது சேனன் இணைந்திருந்தார். அவர் பல்வேறு விடயங்களை தொட்டு சென்றிருக்கிறார், பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கிறார். நேர்களே, நீங்களும் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க முடியும். அதாவது கருத்தாளர்கள் கருத்தாடுகின்ற பொழுது நீங்கள் பேசாமல் இருந்து அதை கேட்டுக்கொண்டிருப்போம் என்று இருக்க தேவையில்லை. வளமையாக நீங்கள் பேசுவது போல கருத்தாளர்கள் பேசுகின்ற பொழுதும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக தெரிவித்துக் கொள்ள முடியும். விழுதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. விழுதுகள் நிகழ்ச்சி முழுக்க அரசியல் சார்ந்த விடயங்களை தொட்டு செல்லுகின்றது. 2 விதமான நிகழ்ச்சிகள் நடத்துகின்றோம். பிரதி வெள்ளிக்கிழமைகளில் நிலாச்சோறு நிகழ்ச்சி, அது சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்திக் கொண்டு செல்கின்றோம். விழுதுகள் நிகழ்ச்சி அரசியல் சார்ந்த விடயங்களை முன்னிலைப்படுத்தி செல்கின்றோம். இலங்கை இந்திய நேயர்கள் கூட ஏராளமான நேயர்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருப்பதாக கூறி செய்திகளை அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள். உண்மையில் அது மகிழ்ச்சிக்குரிய விடயமாக இருக்கிறது. அவர்கள் பலர் இந்த நிகழ்ச்சியோடு கலந்து கொள்வதற்கான விருப்பங்களை கொண்டிருந்த போதிலும் இலங்கையில் இருக்கின்ற சூழல் அவர்களுக்கு அந்த விடயத்தை மிக சிக்கலான ஒரு விடயமாக ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையிலே அவர்களுடைய நிலைமை கவலைக்குரிய விடயமாகத்தான் இருக்கிறது. அவர்கள் கொண்டிருக்கின்ற பீதி, பயம் என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. ஆனாலும் அந்த விடயங்களுக்கு உள்ளும் பலர் தங்களுடைய பங்களிப்புகளை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே யாழ்ப்பாணத்திலே மிக பிரபல்யமான வைத்திய கலாநிதி ஒருவர் தன்னுடைய கருத்தை பெயரை குறிப்பிட வேண்டாம் தயவு செய்து என்று கூறி அனுப்பியிருக்கின்றார். யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு சமூக ஆர்வமுடைய ஒரு வைத்திய கலாநிதி. இப்பொழுது நான் நிற்கின்ற இலங்கையிலே 12-1 மணி ஆக இருக்கும் இரவு. ஆனால் அவர் அங்கிருந்து இந்த விடயத்தை மிக தெளிவாக கூறுகின்ற ஒரு விடயம் மிக முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டும். யாழ்ப்பாணத்திலிருந்து சமூக ஆர்வமுடைய ஒரு வைத்திய கலாநிதி என தன்னை குறிப்பிட்டு அவர் கூறியிருக்கின்றார். அதாவது சாத்தியமான விடயங்கள் என்ன என்று அவர் ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். பார்ப்போம் என்ன விடயம் என்று. முதலாவது, ஐநா நிபுணத்துவ குழுவின் அறிக்கைக்கு இலங்கையராகிய தமிழ் மக்களது பிரதிபலிப்பு என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு கூறுகின்றார்.
2009 ஆண்டு யுத்த அழிவுகள் தமிழ் சமூகத்தினை பொறுத்தவரை வெள்ளிடைமலை